வணக்கம் நண்பர்களே. நீரா ராடியா 2G வழக்கை பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த நீரா ராடியாவை மிக நன்றாக தெரியும். அவர் யார்? 2000களுடைய மத்தியில் அவருடைய 2G வழக்கு 2Gயினுடைய அந்த ஸ்கேம் வெளியே வந்த பொழுது 2Gயில் ஊழல் நடந்ததாக 2G வழக்கில் ஊழல் நடந்ததாக கருதப்பட்ட நேரத்தில் டாடா நிறுவனத்திற்கும் அன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த அல்லது மத்திய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த ஆராசா இதில் மிக கடுமையான சவால்களை சந்தித்தார். அந்த நீரா ராடியா தான் அமைச்சகத்துக்கும் டாடா நிறுவனத்திற்கும் ஒரு கன்சல்டண்ட்டாக செயல்பட்டார் என்ற செய்தி உண்டு. அப்போ இந்த 2G தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். நீரா ராடியாவிடம் நிறைய ரகசியங்கள் இன்னும் புதைந்திருக்கிறது. அவர் பேசிய தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் அப்போது எல்லா சேனல்லையும் வெளியே வந்துச்சு, எக்ஸப்ட் சன் நெட்வொர்க் தவிர. அப்போ அதை ஜெயா டிவியில் போட்டாங்க. மறைந்த முதல்வர் கருணாநிதி அப்போது என்ன சொன்னார்னா, இதையெல்லாம் மக்கள் நம்புவார்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்புவார்கள். இப்போ ஏன்னா நீரா ராடியா சொல்லாத பல ரகசியங்கள் அங்கு மறைந்திருக்கிறது. அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படும் அதிர்வுகள் சாதாரணமானவை அல்ல என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக அவர்களுக்கு எதிரான தேர்தல் அஸ்திரம் இதுதான் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கும் பிரதான கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கிறது. அப்படி நீரா ராடியா என்ன சொல்லிடுவாங்க, இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க சொல்லிட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அன்றைக்கு அந்த தொலைபேசி உரையாடலில் நீரா ராடியா குறிப்பிட்டது ஹவ் இஸ் சிஎம் அப்படின்னு கேட்குறது நானே கேட்டிருக்கேன். முதல்வர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு யார்கிட்ட பேசியிருக்காங்க? ராஜாத்தி அம்மாள்கிட்ட பேசின அந்த ஆடியோக்கள்லாம் அப்போவே பெரிய இதாச்சு. அது கனிமொழிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்தது. அவரும் சிறைவாசம் அனுபவித்தார். அப்போது அந்த தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த ஆராசாவும் அந்த நேரத்தில் இருந்தவரும் சிறைவாசம் அனுபவித்தார். வழக்குகள் நடந்தன. ஆனால் போதிய சாட்சியங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று அவர் வழக்கிலிருந்து விடுபட்டார். இதை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றம் இவங்க அப்பீல் போகும்போது அதை கூட கண்டித்தாங்க. ஏன் நீங்கள் இந்த சாட்சிகள்லாம் நிரூபிக்கலைன்னு. இப்போ மீண்டும் நீரா ராடியா வருகிறார். என்னென்ன மர்மங்களை உடைக்க இருக்கிறார், யாருக்கு சிக்கல் ஏற்படும், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய அப்டேட் வந்து சேரும்.